Hello student, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம இத பத்தி பார்க்க போறோம் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல குவார்ட்டர்லி எக்ஸாம்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுல கொடுக்குற क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எந்த क्वेश्चन ஸ்கிப் பண்ணாம படிச்சு வச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன். இதுல எதையும் ஸ்கிப் பண்றாதீங்க, கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் சில ஷார்ட் ஆன்சர் 3 மார்க் क्वेश्चनல ஃபர்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன், எயித் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல இதுல இருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும் டைரக்டாவே. பப்ளிக்லயும் சரி குவார்ட்டர்லி எக்ஸாம் சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन, 3 மார்க்ல செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन, ஃபோர்த் क्वेश्चन, ஃபிஃப்த் क्वेश्चन. ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த क्वेश्चन படிச்சு வச்சுங்க. தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லைன்ஸ் படிச்சு வச்சுங்க. 5 மார்க்ல செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சு வச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்றவங்க படிச்சு வச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. அப்புறம் 6th क्वेश्चन ரிப்பீட்டடா வந்துருக்கு. இந்த ரெண்டு क्वेश्चन படிச்சாலே ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் क्वेश्चனும் ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. யூனிட் 4 உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்டும் தேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चனும் செகண்ட் क्वेश्चனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ல இந்த விண்டோ ஆபரேஷன் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா தெளிவா படிச்சு வச்சுங்க. செகண்ட் क्वेश्चனும் படிச்சு வச்சுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. 6th லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் क्वेश्चन தான் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் ஆன் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन படிச்சு வச்சுங்க. டீடைல்ல ஒரு क्वेश्चन மட்டும் தான் இருக்கு. சோ இந்த ஒரு क्वेश्चन நல்லா தரவா படிச்சு வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. 7th லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர்ல இந்த क्वेश्चन ரிப்பீட்டடா வரும். சோ இதையும் படிச்சு வச்சுங்க. 3 மார்க்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन கேஸ் இன் அனாலிசிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீடைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா தரவு படிச்சு வச்சுங்க. அப்புறம் 8th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், செகண்ட் क्वेश्चन லூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல இந்த ஒரு क्वेश्चन மட்டும் படிச்சு வச்சுங்க. பவர் கேன் ஆல்சோ பி டிஃபைன். இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. இந்த क्वेश्चन நல்லா தரவு படிச்சு வச்சுக்கங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா இருக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா 9th ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चனும் செகண்ட் क्वेश्चனும் படிச்சு வச்சுங்க. டீடைல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர் டைப்ஸ் ஆஃப் எரர் கண்டிப்பா கேட்பாங்க. பைனரி ஆபரேட்டர் யூஸ்ட் இன் C++. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9thல பார்ட் பி அது 2 இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन, ஃபோர்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீடைல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन தான் கொடுத்திருக்கோம். சோ இந்த ஒரு क्वेश्चन நல்லா தரவு படிச்சு வச்சுங்க. 3 மார்க்ல அது கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரும் பப்ளிக்லயும் இப்போ வரப்போற குவார்ட்டர்லியும். சோ வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதோட 8th क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 क्वेश्चन மட்டும் படிச்சு வச்சுங்க. 3 மார்க்ல தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீடைல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப படிச்சு வச்சுங்க. அப்புறம் செகண்ட் क्वेश्चन
அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ட்ரி கண்ட்ரோல் லூப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா தரவு படிச்சிட்டிங்கன்னா வரப்போகிற குவார்டர்லி எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் நல்லா தரவு படிச்சுன்னா குவார்டர்லி எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 70+ கண்டிப்பாக 70 தானே 70 எடுத்துடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.